அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, சில அ விஷயங்கள் நெறைய பரபரப்பா பேசப்படுது. அத பத்திலாம் நம்ம பேச விரும்பல. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க, இல்லன்னா சுயஜாதகம் பார்க்க விரும்புறவங்க தொடர்ச்சியா எங்கள தொடர்பு கொள்றதுக்கு Instagram ஐடி இருக்கு. அதுக்கு பேஜும் வந்து லாஸ்ட்ல குடுத்துருக்கு. அத பார்த்து நீங்க எங்கள கான்டாக்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். லைக் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உங்களோட ஆதரவுக்கு எப்பவும் நன்றி. தொடர்ந்து இந்த இது வந்துகிட்டே இருக்கும். அதாவது தினசரி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா, 4/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. அதாவது புரட்டாசி சனிக்கிழமை 3வது வாரம் பைரவருக்கு விளக்கு போடுறதும் நல்லது. நாள சிறப்பா கொண்டு போகலாம். அ இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா, துவாதசி திதி பகல் மதியம் 5:04 வரைக்கும் இருக்கு. அதாவது மாலை. அதற்கு பிறகு திரையோதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலை 9:03 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. அதற்கு பிறகு சதய நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமும், அமிர்த யோகமும் கலந்த மாதிரி இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:58க்கும், சூரியன் மறைவு மாலை 5:56க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 10:45 முதல் 11:45 வரை, மாலை இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பைரவருக்கு விளக்கு போட உகந்த நேரம் காலை 8:58லிருந்து 10:27 வரைக்கும். யமகண்டம் பகல் 1:27லிருந்து 2:57 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 5:58லிருந்து 7:28 வரைக்கும் இருக்கு. இப்ப துவாதசி திதியில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது தான். மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் செய்யலாம். நன்கொடைகள், கோயிலுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அது இல்லாம உங்களுக்கு நீண்ட நாள் மகிழ்ச்சி தர விஷயங்கள் செய்றது நல்லது. இப்போ சதய நட்சத்திரத்தில பொறுத்தளவுக்கும் சுப காரியங்கள் ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு கருணை, மிதுன ராசிக்கு ஆ மேன்மை, கடக ராசிக்கு அன்பு, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு பயணம், துலாம் ராசிக்கு இழப்பு, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு மகிழ்ச்சி, கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு ஆரோக்கியம். நாள கேஷுவலா, பொறுமையா, மகிழ்ச்சியா கொண்டு போங்க. இது வார இறுதி நாள். அதனால ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு சந்தோஷமும், திருப்தியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்கும். குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வரவும் நல்லா இருக்கு. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க போகும். எந்த ஒரு குறைபாடும் இங்க இல்ல. எல்லாமே இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சாதகமா தான் இருக்கு. நாள உற்சாகமாவே கொண்டு போகலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. தெளிவான சிந்தனைகள் நிறைய இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தோடயும் சரி, கூட பிறந்தவங்களோடையும் சரி, நண்பர்கள் கூடயும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இனிமையா போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். லாபங்கள் நல்லா இருக்கு. வேலைகளையும், தொழிலையும் திட்டமிட்டு செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட திறமையான செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. லாபம் அதிகரிக்கிறதுனால மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு இணக்கமான உறவு. அதனால 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு உறவு வளரும். புரிதல் அதிகமாகும். நிறைய விஷயங்கள பேசி முடிவெடுப்பீங்க. நேர்மையான அணுகுமுறை 2 பேருக்குள்ளயும் இருக்கு. ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு பரஸ்பர மரியாதையும் இருக்கும். அதனால நாள் முழுக்க சந்தோஷமா போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற பணமே உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கும், முதலீடு செய்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிகமா வர பணம் இன்னைக்கு உங்களுக்கு சேமிப்புக்கான பணமா தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஆரோக்கியத்துல நல்ல ஒரு ஆற்றலும், தெளிவும் இருக்கு. மகிழ்ச்சியாவே நாள் போகும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அப்பா. நாள ஜாலியா கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நாள்ல கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி தர மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அ பயணங்கள் போறது, குடும்பத்தோட வெளியில போறது, கோயிலுக்கு போறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள்லயும் சரி, அ விசேஷங்கள்லயும் சரி, நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நாளா இருக்கு. வரவு நல்லா இருக்கும். தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி, வளர்ச்சி நல்லா இருக்கு. நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற நாளாவும் இருக்கு. இது நாள வந்து சந்தோஷமா கொண்டு போக உங்களுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல சிறப்பா வேலைகள செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், வளர்ச்சியும் நல்லாவே கண்கூடா தெரியும். எதிர்பாராத பிசினஸ்ல எதிர்பாராத ஆர்டர்கள் கிடைச்சு, கொஞ்சம் சந்தோஷத்தையும், நிறைவையும் ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் குறித்து உங்க துணை கூட திட்டமிடுவீங்க. அதனால 2 பேருக்குள்ளயும் மகிழ்ச்சியும், திருப்தியும் இருக்கு. சில முக்கிய முடிவுகளை நாள் முழுக்க எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆ பசங்களோட எதிர்காலம் குறித்தும் இன்னைக்கு முடிவு எடுக்கிறது நல்லது. உங்களோட சந்தோஷத்துக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. நாள தவற விட்டுறாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கு. பணத்த சேமிக்கிற நிலையில இருப்பீங்க. செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கு. மனசுக்கு நிறைவாவும், திருப்தியோட பணத்த சேமிக்கிற நாளாவும் தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட எதுவும் இல்லாம மகிழ்ச்சியாவே, உற்சாகமாவே நாள கொண்டு போகலாம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா, சகோதரி. அது அக்காவாவும் இருக்கலாம், தங்கையாவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபர் அவங்க தான். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பய உணர்வும், ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு நன்மை அளிக்கிற மாதிரி இருக்கும். மனச தெளிவா வச்சுக்க உதவியா இருக்கும். அதன் மூலியமா நீங்க செய்ற காரியங்கள்ல, செயல்கள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன அரசல் புரசல்கள் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. புத்திசாலித்தனமா ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பசங்களால வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இருக்கு. பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கு. அது வருத்தத்தை ஏற்படுத்தும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல இன்னைக்கு ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட தொழில கவனிக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு போறவங்க யாரா இருந்தாலும் கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பதட்டத்த குறைக்கிறதுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி வேலைகள திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பேசும்போது ரொம்பவே வார்த்தைகள்ல கவனம். நீங்க பேசுற விதம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற விதம் தப்பா போக வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா தேவையில்லாத ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தா ஒதுங்கி போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்ல. தேவையில்லாத பொறுப்புகள் காரணமா செலவுகள் ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி இல்லைன்னா கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள அதிகமா வருத்திக்காம நாள கேஷுவலா கொண்டு போங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா இருங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் பகல் 1 மணிலிருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா, மகன். அதாவது பையனோ, பொண்ணோ யாரா இருந்தாலும் உங்களோட பசங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே வருத்தமும், கலக்கமும் காலையிலேருந்தே இருக்கு. இனம் புரியாத ஒரு கலக்கம் உங்க மனசுல என்னன்னே தெரியாம போய்க்கிட்டு இருக்கு. குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. மனச தெளிவா வச்சுக்கங்க. சிந்தனைகள தெளிவா வச்சு கொண்டு போறது நல்லது. ஆ உங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்க. காலையில கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்லதா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறதுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட அமைதியும், பொறுமையும் அவசியமா தேவை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. பணப்பிரச்சனைகள் இருக்கும். மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. துணையோட உதவியோட நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். அப்பதான் நல்ல பலன் காண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாத மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கவனமா திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. வேலையில பிரச்சனை வராம பார்த்துக்கங்க.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் கிளறி, தேவையில்லாத தொணக்கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு. உறவுல ஸ்டெபிலிட்டி கிடையாது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது இன்னமும் பெருசா பிரச்சனைகளாக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. மனசு விட்டு தொணக்கிட்ட ஓப்பனா பேசுனீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை நிறையவே இருக்கு. உங்களோட அத்தியாவசிய தேவைகள பூர்த்தி செய்றதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுலயும் தேவையில்லாத வீண் செலவுகள், எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பல்வலி இல்லன்னா சாப்பாட்டு வகையில பார்த்து அ சாப்பிடுங்க. பல்வலி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பிரஷர் ஏறி தலை சுற்று ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மா. நாள பொறுமையா, நிதானமா எதையும் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவான தாட்ஸ். அதாவது செய்ற செயல்கள், காரியங்கள என்னால முடியுன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு மனச நடுநிலைமையா வச்சுக்கிட்டு, சமநிலையில வச்சுக்கிட்டு, நல்ல ஒரு பயன்படுத்திக்கிட்டு, நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போகலாம். குடும்பத்துக்குள்ள நிறைவு இருக்கும். சந்தோஷங்களுக்கு குறை இருக்காது. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். வரவும் நல்லா இருக்கு. குடும்பத்துக்காக தேவையான செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும். அது திருப்தி அளிக்கிற நாளா தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு நண்பர்கள் கூட, தொணக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும் காரணமா வேலைகள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்ல. உங்களோட மேலதிகாரிகள் கூட வேலை செய்றவங்க, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நிறைவாவும், திருப்தியாவும் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள்ல நல்ல பலனும், முன்னேற்றமும் தெரியிற நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்பா இருக்கக்கூடிய நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பும், பாசமும் மலரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்க தொணக்கூட 2 பேருக்கும் ஒ ஒப் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு திடமான நம்பிக்கையும், நல்ல ஒரு மரியாதையும் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொணக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சியாவே இருக்கு. சேமிக்கத்தற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முதலீடுகள்ல பங்கு பெற்று அது மூலியமா நல்ல ஒரு சேமிப்பு பலனை அடைய வாய்ப்புகள் இருக்கு. பணவரவு நல்லாவே இருக்கும். ஆ அதாவது பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்க நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட தெளிவான மற்றும் உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. கவலை இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகள். இது பொண்ணு. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களோட செயல்கள சுமூகமா செய்றதுல இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது நல்ல பலன் தர மாதிரி இருக்கும். வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீண்ட நாள் ஆசைகளோ, விருப்பங்களோ நிறைவேத்திக்க ஏற்ற ஒரு நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள். சிறப்பான வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாளா இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு மனசுக்கு திருப்தியா இருக்கும். நண்பர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தானா ஆதரவும், உதவியும் செய்றது ரொம்பவே உங்களுக்கு திருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் பாதிப்பு இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கு. திருப்திக்கும் மனசுல சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க உங்களோட வேலைகள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளுக்கு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திய ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தரமான நேரம் செலவு செய்விற மாதிரி இருக்கும். சில நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மனச விட்டு பேசுறனால அன்ப பரிமாற கொள்ளவும், நிறைய உற்சாகமா இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாவே இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு காரணமா ஊக்கத்தொகை இல்லன்னா, கூடுதல் வரவுகள், பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணம் விஷயத்துல முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும், உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், சந்தோஷமும் ஆரோக்கியத்துல பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அனுசரணையில எல்லா பலனும் சாதகமா இருக்கும்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் காலை 11லிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு. நாள மகிழ்ச்சியா கொண்டு போங்க. எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்ல கடந்து போக வேண்டிய காலங்கள் இருக்கு. ஏன்னா, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்திலயும், கூட பிறந்தவங்களோடையும், பெற்றோரோடையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. ஏன்னா, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. அதனால பதட்டம் உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எந்த விஷயத்தையும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே போட்டு குழப்பிக்காதீங்க. மனச அமைதியா வச்சுக்க. பாட்டு கேளுங்க, சினிமாக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆ வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. நேரம் அதிகமா செலவாகுற மாதிரி இருக்கு. வேலை நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். நிலுவையில நிக்கிற வேலைகள் பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் துணைய பத்தியே கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அன்பான தருணங்கள தவிர்த்துட்டு, தேவையில்லாத வாக்குவாதங்களும், உணர்ச்சி பூர்வமா கோவப்படுறதுமா இருக்கு. பிரச்சனைகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும். அஜாக்கிரதை காரணமா பண இழப்பும் ஏற்படலாம். நீங்க உங்க பணத்த கவனமா வச்சுக்கலனாலோ, செலவ கட்டுப்படுத்தலனாலோ, தேவையில்லாத பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி போன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான நேரம் மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தங்கை. நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. நிதானம் அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா, பொறுமையா, நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களும், பய உணர்வுகளும் பதட்டத்த அதிகமாக்கி, உங்களோட காரியங்கள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ உங்களோட அன்றாட வேலைகள செய்யறதுக்கு கூடமே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. குழப்பமான மனநிலையில எடுக்கிற அவசர முடிவுகள் தவறான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நாள குடும்பத்துக்குள்ள அமைதியா கொண்டு போங்க. தேவையில்லாத பணப்பற்றாக்குறையால பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. பணம் விஷயமா எந்த பேச்சு வந்தாலும் அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களோட வேலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். கூட வேலை செய்றவங்களோட அமைதியா இருங்க. தேவையில்லாத பிரச்சனைய கிளறாதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உணர்வுபூர்வமான பிரச்சனைகள். அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டோம், எரிச்சல் பட்டுக்கிட்டோம், உறவ பாதிச்சுக்கிட்டு நாள முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையோட கொண்டு போகாதீங்க. கூட முடிஞ்சா நட்பான அணுகுமுறை, கேஷுவலா பேசி பழகுங்க. அவங்களோட புரிதல் ஏற்படுத்துற மாதிரி முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கடினமா தான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள எதிர்கொள்ளுற மாதிரி இருக்கும். அ அதிகரிக்கிற பொறுப்புகள் காரணமா பண செலவு, பண விரயங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரமான இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தம் சம்பந்தமான உணவு வகையில சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்டமான நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு, துணை, நட்பு எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. சாரி தனுசு ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு வெற்றிகரமும், வளர்ச்சியும் தரக்கூடிய நாளா இருக்கு. முன்னேற்றங்கள் நெறையா இருக்கு. நீங்க உங்கள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும், உறுதியும் நெறையவே இருக்கு. உங்களோட செயல்கள்ல அது பிரதிபலிக்கும். முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். அது நல்ல ஒரு நன்மையும், முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்கள், கூட பிறந்தவங்களோட ஆதரவு இன்னைக்கு மனசுக்கு உங்களுக்கு தெம்பளிக்கிற மாதிரி இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே புத்திசாலித்தனமா, உற்சாகமா செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சிய பெறக்கூடிய நாளா இருக்கு. தொணக்கூடயும் சரி, பணவரவும் சரி, மகிழ்ச்சிகரமான விதமா தான் இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்டும், கஸ்டமர்களோட பாராட்டும் உங்கள மேலும் உற்சாகப்படுத்தி நாள திருப்தியா கொண்டு போகலாம். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நம்பிக்கையான உணர்வையும், மகிழ்ச்சியான தருணங்களையும் அனுபவிப்பீங்க. தொணக்கூட நல்ல ஒரு பக்குவமான புரிதலை ஏற்படுத்துவீங்க. மனசுல நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். 2 பேருக்குள்ளயும் சந்தோஷம் பொங்கக்கூடிய, வளரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் வரவு இருக்கு. ஆனா, நல்லாவே இருக்கும். வங்கியில பணத்த சேமிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அ ஸ் அ சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்க நாள் உகந்ததா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி, அதிர்ஷ்டமான நேரம் பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகன். நாள கேஷுவலா, மகிழ்ச்சியா எந்த விஷயத்திலயும் பிரச்சனை இல்லாம, குழப்பம் இல்லாம ஜாலியா கொண்டு போங்க. பாதிப்பில்லாத நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டையே மீறக்கூடிய நிலைமையில இருக்கீங்க. அந்த அளவுக்கு பதட்டம், பொறுப்புகள் காரணமா செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சூழ்நிலைகள் உங்களோட பதட்டத்த அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. பொறுமை இழக்காதீங்க. பொறுமை இழந்தீங்கன்னா, பதட்டம் அதிகமாகி பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து வெளியில வரதுக்கு முயற்சி செய்றது நல்லது. உறுதியும், திட்டமிட்டு செய்ற காரியங்களும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய நாளா இருக்கு. வளர்ச்சியும் சரி, எந்த ஒரு பெரிய நல்ல ஒரு பலனையும் எதிர்பார்க்காம, நாள போற போக்குல போகட்டும்னு கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகமா இருக்காது. கேஷுவலா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள ஈஸியா முடிக்க முடியாது. உங்களோட பாதி வேலைகள் அப்படியே நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகள சீக்கிரம் பிளான் பண்ணி முன்னாடியே செஞ்சுட்டீங்கன்னா நல்லது. கொஞ்சம் கடின உழைப்பும், கடின முயற்சியும் இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்பு இருக்கு. வேலை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான உறவ அனுபவிக்க வாய்ப்புகள் இல்ல. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேசுற வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானமும், பொறுமையும் தேவை. வார்த்தைகளால பிரச்சனைகள் அதிகமாகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அஜாக்கிரதை காரணமா பணம் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் முக்கியமான முடிவுகள் ஆ பண சம்பந்த விஷயமா எடுக்காம இருக்கிறது நல்லது. பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. சேமிக்கிறனாலும் பரவால்ல. விரயமோ, தொலைக்கிறதோ இல்லாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட உடல் உழைப்பு காரணமா பிரச்சனைகள் ஏற்படலாம். பதட்டத்த தவிர்க்க பிரார்த்தனை செய்றதும், மனச அமைதியா வச்சுக்கிறதும் நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்டமான உறவு 2 மணிலிருந்து 3 மணி வரை, அதிர்ஷ்டமான நேரம், அதிர்ஷ்டமான உறவு சகோதரரா இருக்கு. நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நாள் பொறுத்தளவுக்கு பெருசா பலன எதிர்பார்க்காதீங்க. சாதகமான விஷயங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து நாளால ஏமாற்றங்கள் கொண்டு போக வேண்டாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்கள முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட செயலில செய்ற காரியங்கள்ல உங்களுக்கே மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பிடிப்பில்லாம நாள் வெறுப்பா போற மாதிரி இருக்கு. குடும்பத்துக்குள்ள பேசும்போது கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. யாரையும் பழி சொல்லாம நாள பொறுமையா கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க என்னதான் திறமையா வேலை செஞ்சாலும், உங்களோட செயல்பாட்டுல தடை, தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட பொறுப்புகள முடிக்க வேண்டிய கட்டாயம் நெறையவே இருக்கு. அது உங்களோட மனச வருத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட இனிமையான உறவு கிடையாது. தேவையில்லாத காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் இருக்கும். அந்த வாக்குவாதங்கள வளர்த்தீங்கன்னா, அது பிரச்சனைகளா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. கிளம்பி பொறுமையா வெளியில போயிடுறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாரா தான் இருக்கு. வரவு, செலவும் 2மே இருக்கிற மாரி இருக்கும். பணத்த பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வரவ விட செலவு அதிகமாகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு
குறைஞ்சு இருக்கிற காரணமா ஆரோக்கியத்துல பாதிப்பு, சோர்வு ஏற்படும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி, அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. நாளை வந்து பொறுமையா பசங்களோட, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காம கேஷுவலா கொண்டு போங்க. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு எந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும். அது இல்லாம ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பங்கள் மனசுக்குள்ள அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பாட்டு கேளுங்க, சினிமா பாருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். டிவியில இன்னைக்கு சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு ரிலாக்ஸா என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களால தவிர்க்கப்படுறது போல உணர்வு உங்ககிட்ட இருக்கும். லோன்லினஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு நாளை கேஷுவலா கொண்டு போங்க. யார்கிட்டயும் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அங்கீகாரம் கிடைக்காத நாள். உங்களுக்கு எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும், காரியங்கள் செஞ்சாலும் பலன் இல்லை. அது ஏமாற்றத்தை தான் அளிக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சாலும் அதுல மகிழ்ச்சி இருக்காது. சோர்வும் அசதியும் தான் மிஞ்சும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட மனக்குழப்பம் காரணமாக துணைக்கிட உறவை பாதிக்கிற வகையில் நடந்துக்குவீங்க. புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவில் நல்லிணக்கம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. பேசுகிற வார்த்தைகளை நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளோ மன வருத்தங்களோ அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒதுங்கி போயிடுறது இன்னைக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்க முடியறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் சில ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு கிடைக்காது. அதனால் பணத்தை கவனமாக கையாளுங்க. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகில் விரைப்பு இல்லைன்னா காலில் விரைப்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சோர்வு அடைகிற நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மா. நாளை பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வேணும்னா லிங்க்கை நான் கமெண்ட்டில் போடுறேன். அதை நீங்கள் எடுத்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசிக்கு இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பலனை எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். ஜோதிடம்ங்கிறது சின்ன தினசரி பலன் கிடையாது. அதே மாதிரி பொது பலன் மட்டுமே கிடையாது. அது நிறைய சூட்சமங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம். அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நாங்களாக எது போட்டாலும் வியூஸ் வராதனால நாங்கள் எதுவும் செய்கிறதில்ல. உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு உண்டான பலன்களை போட்டு நாங்களும் பயனடைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் பயன் தர விதமாக இருக்கும். நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட புத்திசாலித்தனமாக தேவையானதை செஞ்சுட்டு போகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.